வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆச்சரியமான மனிதரை பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். அவரு பேரு சார்லி மங்கர். ம் வாரன் பஃபெட் என்கிற பெரும் முதலீட்டு மேதைய எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த மேதைக்கே மூளையா அவருடைய மௌனமான கூட்டாளியா இருந்தவர் இந்த மங்கர். கரெக்ட். நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிற அவரோட உரைகள், எழுத்துக்கள், ஏன் அவரோட குடும்பத்தினர் சொன்ன கதைகள் வரைக்கும் எல்லாத்தையும் அலசி அதுல இருக்கிற முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு கொடுக்க போறோம். ஆமா, இது வந்துட்டு வெறும் பணம் சம்பாதிக்கிறது எப்படின்னு சொல்ற ஒரு அலசல் இல்ல, வாழ்க்கையை எப்படி சரியா அணுகிறது, தெளிவா சிந்திக்கிறதுங்கிற ஒரு தத்துவத்தையே நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ண போறோம். கரெக்டா சொன்னீங்க. மங்கரை பத்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான். அவரோட அட்வைஸ் எல்லாம் ஒரே ராத்திரியில கோடீஸ்வரன் ஆவது எப்படிங்கிற ரகத்தை சேர்ந்தது இல்ல. ஆமா, அது ஒரு வாழ்க்கை முறை. எப்படி தெளிவா யோசிக்கிறது, எப்படி சரியான முடிவுகளை எடுக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்கிற ஒரு சிஸ்டம். அதனாலதான் அவரை எந்த தலைமுறையோட பெஞ்சமின் பிராங்க்லின்னு சொல்றாங்க போல. ஆமா, அதுல மிகையே இல்ல. அவரை பெஞ்சமின் பிராங்க்லினோட ஒப்பிடுறீங்க, அது ஒரு பெரிய விஷயம். ஒரு முதலீட்டு உலகத்துல இருக்கிற ஒருத்தரை ஏன் ஒரு விஞ்ஞானி அரசியல்வாதியோட ஒப்பிடணும்? அது கொஞ்சம் என்ன சொல்றது, மிகையா தெரியலையா? நல்ல கேள்வி. ஏன்னா மங்கர் ஒரு விஷயத்த ஒரு கோணத்துல மட்டும் பார்க்கவே மாட்டார். பிராங்க்லின் எப்படி ஒரு கண்டுபிடிப்பாளர், எழுத்தாளர், அரசியல்வாதின்னு பல முகங்களை கொண்டவரோ, பல துறைகள்ல இருந்தாரோ, அதே மாதிரி மங்கரும் பொருளாதாரம், உளவியல், இயற்பியல், வரலாறுன்னு பல துறைகள்ல இருந்த அறிவை எடுத்து அதை முதலீட்டுல பயன்படுத்துவார். ஓ, அவர் ஒரு பங்குச்சந்தை முதலீட்டாளரை தான் ஹீரோவா பார்க்கல. பிராங்க்லின் மாதிரி ஒரு பலதுறை அறிஞரை தான் பின்பற்றினார். இதுதான் அவரோட வெற்றிக்கு முக்கியமான காரணம். அப்போ சரி, அந்த பலத்தலை பார்வை கொண்ட மனிதரோட குணாதிசயங்களை புரிஞ்சுக்க அவரோட இளமை காலத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். நீங்க கொடுத்திருக்கிற குறிப்புகள்ல ஒரு கதை இருக்கு. அவர் சின்ன பையனா இருந்தப்போ வாரன் பஃபெட்டோட தாத்தா கடையில வேலை செஞ்சிருக்காரு. ஆமா, அந்த மளிகை கடையில ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை. லஞ்ச் பிரேக் கூட கிடையாது. இது கேட்கவே கொடுமையா இருக்கு இல்லையா? ஆமா, ஆனா இந்த அனுபவம் அவருக்கு 2 விஷயத்தை கத்துக் கொடுத்துச்சு. ஒன்னு, கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கத்தோட முக்கியத்துவம். இன்னொன்னு, இதை விட முக்கியமானது, என்னது? ஒரு முதலாளி எப்படி இருக்கக்கூடாதுங்கிற பாடத்தையும் அங்கதான் கத்துக்கிட்டார். அட, மத்தவங்களோட வெற்றியிலிருந்து மட்டும் இல்ல, அவங்களோட தவறுகள்ல இருந்து கத்துக்கணுங்கிறது அவரோட முக்கியமான கொள்கை. இதுலயே அவரோட சிந்தனை முறை தெரியுது. அவரோட தாத்தாவை பத்தின ஒரு சம்பவமும் குறிப்புகள்ல இருக்கு. பெரும் பொருளாதார மந்தநிலை சமயத்துல ஒரு வங்கிய காப்பாத்த அவர் தாத்தா பெரிய ரிஸ்க் எடுத்தாராமே. ஆமா, அது வந்துட்டு அவரோட மாமா தாமஸ் நடத்தின வங்கி வறட்சியால விவசாயிகள் கடன் கட்ட முடியாம வங்கி திவாலாகிற நிலைமைக்கு போயிடுச்சு. அப்போ மங்கரோட தாத்தா ஒரு நீதிபதியா இருந்தவரு தான் சொத்துல பாதிய பணயம் வச்சு அந்த வங்கியை காப்பாத்தினாரு. யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம்னு. நிச்சயமா, இது வெறும் வியாபார திறமை இல்ல, சரியான நேரத்துல சரியானதை செய்யற தைரியம். கரெக்ட். இதிலிருந்து மங்க கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, உண்மையான செல்வங்கிறது கார், பங்களா இல்ல, அது கொடுக்கிற சுதந்திரம். சுதந்திரம். ஆமா, அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி தேவைப்படும் போது சமூகத்துக்கு நல்லது செய்யற வாய்ப்பு. அதனாலதான் அவர் ஒரு முறை சொன்னாரு, நான் சுதந்திரமா இருக்கணுங்கிறதுக்காக நான் பணக்காரனாகணும்னு ஆசைப்பட்டேன்னு. வாவ், இது வெறும் முதலீட்டு ஆலோசனை இல்ல, ஒரு வாழ்க்கை தத்துவம். அப்படியேதான். அப்போ இந்த பல்துறை ஆர்வம், மற்றவர் அனுபவங்கள்ல இருந்து கத்துக்கிறது, இதெல்லாம் சேர்ந்து எப்படி அவரோட தனித்துவமான சிந்தனை முறையை உருவாக்குச்சு? அங்கதான் அவரோட அந்த மென்டல் மாடல்ஸ்ங்கிற ஐடியா வருது இல்லையா? சரியா பிடிச்சீங்க. அதுதான் அவரோட மொத்த தத்துவத்தோட மையம். அவர் அடிக்கடி சொல்ற ஒரு பிரபலமான வாக்கியம் இருக்கு. கையில சுத்தியல் மட்டும் வச்சிருக்கிறவனுக்கு எல்லா பிரச்சனையும் ஆணி மாதிரி தான் தெரியும். அதேதான். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தர் ஒரு துறையில மட்டும் நிபுணரா இருந்தா, உதாரணத்துக்கு ஒரு பொருளாதார நிபுணர்னு வச்சுக்கோங்க, அவர் எல்லா பிரச்சனையையும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா தான் பாப்பார். ஆனா மங்கர் சொல்றாரு, உலகம் அப்படி வேலை செய்யறதில்ல. ஓகே. ஒரு சிக்கலை புரிஞ்சுக்க நீங்க பல துறைகளோட கண்ணாடிய மாட்டி பார்க்கணும். இத அவர் ஒரு அழகான உவமையோட சொல்றாரு. நம்ம மூளைய ஒரு வலைப்பின்னல் மாதிரி நினைச்சுக்க சொல்றாரு. ஒரு துறையோட அறிவு மட்டும் இருந்தா அது ஒரே ஒரு நூல் மாதிரி தான் இருக்கும், பலவீனமா. ஆனா பொருளாதாரம், உளவியல், இயற்பியல்னு பல துறைகள்ல இருந்து முக்கியமான ஐடியாக்களை எடுத்து ஒன்னோடொன்னு இணைக்கும் போது அது ஒரு பலமான சிந்தனை வலைப்பின்னலா உருவாகும். lattice work of mental models. ஆமா, எந்த பிரச்சனையும் அந்த வலையில பிடிச்சு அலசிடலாம். ஓகே, இந்த சிந்தனை வலைப்பின்னல் கேட்க நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் ஆப்ஸ்ட்ராக்டா இருக்கு. ஒரு உதாரணத்தோட சொல்ல முடியுமா? குறிப்பா மனித உளவியலுக்கு அவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறாருன்னு குறிப்புகள்ல இருக்கு. நிச்சயமா, கொக்கோ கோலா நிறுவனத்தோட வெற்றியே எடுத்துக்கலாம்.
கோக் ஏன் இவ்ளோ பெரிய வெற்றி அடைஞ்சது? அதோட சுவை மட்டும்தான் காரணமா? இல்லன்னு நினைக்கிறேன். மங்கர் சொல்றார், இல்லவே இல்ல. அதுக்கு பின்னாடி பலமான உளவியல் காரணிகள் இருக்கு. அதுல ஒன்னு சமூக சான்று, அதாவது சோஷியல் ப்ரூஃப். ஓ, ஒரு விஷயத்த நிறைய பேர் செய்யறதே பார்க்கும்போது நாமளும் அது செய்ய தூண்டப்படுவோம். எல்லோரும் கோக் குடிக்கிறாங்க, அப்ப அது நல்லாதான் இருக்குங்கிற எண்ணம். கரெக்ட். அது நம்ம மனசுல ஆழமா பதியுது. ஆமா. அது மட்டும் இல்ல, கோக் விளம்பரங்களை பார்த்தா அது எப்பவுமே சந்தோஷம், கொண்டாட்டம், குடும்பம், நண்பர்கள்னு நல்ல விஷயங்களோட தான் தொடர்பு படுத்தப்பட்டிருக்கும். அருமை. நீங்க அடுத்த உளவியல் தத்துவத்துக்கு வந்துட்டீங்க. அதுக்கு பேரு பாவ்லோவியன் கண்டிஷனிங். பாவ்லோவியன் கண்டிஷனிங். ஆமா, சந்தோஷமான தருணங்களுக்கும் கோக்குக்கும் ஒரு தொடர்பை நம்ம மனசுல உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. இப்படி பல உளவியல் மாடல்களை ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது தான் கோகோ கோலாவோட உண்மையான வெற்றி ரகசியம் புரியும். இதத்தான் மங்கர் இரட்டை தடம் பகுப்பாய்வுன்னு சொல்றாரா? ஆமா, 2 track அனாலிசிஸ். இந்த இரட்டை தடம் பகுப்பாய்வுங்கிறது கேக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்கே, அதையும் கொஞ்சம் விளக்க முடியுமா? ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு புது போன் வாங்க போறீங்கன்னு வச்சுப்போம். முதல் தடம், அதாவது பகுத்தறிவு தடம். சரி. இந்த போன்ல என்ன ப்ராசஸர் இருக்கு, கேமரா எத்தனை மெகா பிக்சல், பேட்டரி எவ்வளோ நேரம் வரும்னு யோசிக்கிறது. இது முதல் தடம். சரி, இது எல்லாருமே செய்யறதுதான். ஆனா அதே சமயம் உங்களுக்கே தெரியாம 2வது தடம் வேலை செய்யும். இது ஆழ்மன தடம். என் நண்பர்கள் எல்லாரும் இந்த பிராண்ட் தான் வச்சிருக்காங்க. இந்த விளம்பரத்துல வர்ற நடிகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த போனை வச்சிருந்தா எனக்கு ஒரு கெத்து கிடைக்கும். இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் 2வது தடம். ஓ, மங்கள் சொல்றாரு, பெரும்பாலான நேரங்கள்ல இந்த 2வது தடம் தான் நம்ம முடிவுகளை எடுக்குது. இந்த 2 தடத்தையும் புரிஞ்சுக்கிட்டாதான் நாம ஏன் ஒரு முடிவு எடுக்கிறோம்னு நமக்கே புரியும். மத்தவங்களோட முடிவுகளையும் நம்மால கணிக்க முடியும். அப்பா, அப்போ நாம எடுக்கிற முடிவுகள்ல நமக்கு தெரியாமலே இவ்வளவு உளவியல் வேலை செய்யுதா? அப்போ புத்திசாலியா இருக்கிறதுங்கிறது கணக்குல புலியா இருக்கிறது மட்டும் இல்ல, இல்லவே இல்ல. நம்ம மூளை நம்மள எப்படி ஏமாத்துதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதும் தான். எக்ஸாக்ட்லி. மங்கள் சொல்றது அதுதான். நீங்க ஒரு மேதையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஆனா தொடர்ந்து முட்டாள்தனமா இல்லாம இருந்தாலே போதும். இந்த மனமாதிரிகள் முட்டாள்தனமான முடிவுகளை எடுக்காம இருக்க நமக்கு உதவுது. ஓகே, இது ரொம்ப முக்கியமான புள்ளி. இப்போ இந்த அலசல்ல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்ட ஒரு பகுதிக்கு வருவோம். சொல்லுங்க. ஹார்வர்ட் பள்ளியில அவர் கொடுத்த ஒரு பட்டமளிப்பு விழா உரை. சாமான்யமா இந்த மாதிரி இடங்கள்ல வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கிறதுன்னு தான் பேசுவாங்க. ஆனா இவர் ஒருத்தன் எப்படி படுமோசமான ஒரு வாழ்க்கைய வாழ்றதுன்னு சொல்லி கொடுத்திருக்காரு. ஆமா, நிஜமாவா? இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே. ஏன் அப்படி செஞ்சார்? இதுதான் அவரோட இன்னொரு சக்தி வாய்ந்த மனமாதிரி. அதுக்கு பேரு தலைகீழ் சிந்தனை, இன்வர்ஷன். தலைகீழ் சிந்தனை. ஆமா, ஒரு கணக்க தீர்க்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சில சமயம் கடைசியில இருந்து ஆரம்பிச்சா விடை சுலபமா கிடைக்கும் இல்லையா? ஆமா, ரிவர்ஸ்ல இருந்து போவோம். மங்கர் சொல்றாரு, வாழ்க்கையும் அப்படிதான். ஒரு நல்ல வாழ்வை வாழ்வது எப்படின்னு யோசிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஒரு மோசமான வாழ்க்கையை வாழ்வது எப்படின்னு யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கிடைக்கும். அந்த லிஸ்ட்ல இருக்கிற விஷயங்களை மட்டும் செய்யாம இருந்தாலே நீங்க தானா ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்வீங்க. இதுதான் தலைகீழ் சிந்தனை. பிரச்சனைய நேரா பார்க்காம தலைகீழா பார்க்கறது. கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ அந்த மோசமான வாழ்க்கைக்கான லிஸ்ட்ல என்னென்னலாம் சொன்னாரு? அவர் சொன்ன அந்த வழிகள்ல சில முக்கியமானதை பார்ப்போம். 1, மனநிலைய மாத்த ரசாயன பொருட்களை எடுத்துக்கிறது. சரி. 2, பொறாமப்படுறது. 3, பழிவாங்குற உணர்ச்சியை வளர்த்துக்கிறது. 4, நம்பகத்தன்மை இல்லாதவரா இருக்கிறது. 5, சொந்த அனுபவத்திலிருந்து மட்டுமே கத்துக்கிறது. மத்தவங்க அனுபவத்தை சுத்தமா கண்டுக்காம விடுறது. இது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆமா. அப்புறம் 6, தோல்வியிலே தோண்டு போறது. 7, இந்த மாதிரி தலைகீழா சிந்திக்கிறதே தவிர்க்கிறது. இந்த லிஸ்ட்ல சில விஷயங்கள் ரொம்ப ஆழமா இருக்கு. உதாரணத்துக்கு, சொந்த அனுபவத்திலிருந்து மட்டுமே கற்றுக்கொள்வது. இன்னைக்கு சோஷியல் மீடியா எக்கோ சேம்பர்ஸ்ல இது எவ்ளோ பெரிய பிரச்சனையா இருக்குன்னு பாருங்க. கரெக்ட். நமக்கு பிடிச்சதையே திரும்ப திரும்ப பார்த்துட்டு மத்தவங்க அனுபவத்தை நம்ம மதிக்கிறதே இல்ல. இதனால தானே முதல் தோல்வியிலே துவந்து போவதுங்கிற அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுறோம். ஏன்னா வரலாறுல மத்தவங்க பட்ட தோல்விகளை படிச்சிருந்தா தோல்விங்கிறது வெற்றி பாதையில ஒரு சகஜமான விஷயம்னு தெரிஞ்சிருக்குமே. உண்மைதான். நம்மளோட ஒரு தோல்வி மட்டும் நமக்கு உலகத்தோட முடிவா தெரியாது. அப்படியேதான். அந்த லிஸ்ட்ல நம்பிக்கைக்குரியவராக இல்லாமல் இருப்பதுன்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. இது ரொம்ப சிம்பிளா தெரியுது. ஆனா மங்கர் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறாருன்னு குறிப்புகள்ல இருக்கு. ஆமா, அவர் சொல்றாரு, உங்ககிட்ட எவ்வளோ பெரிய திறமை இருந்தாலும் நீங்க நம்பகமான ஆள் இல்லைன்னா எல்லாமே வீண். இத விளக்க ஒரு அருமையான கதை சொன்னாரு. அவரோட கல்லூரி நண்பர் ஒருத்தருக்கு டிஸ்லெக்சியா குறைபாடு இருந்திருக்கு. அதாவது அவரால் சரியா படிக்க முடியாது. ஓ. ஆனா அவர் ஒரு விஷயத்துல ரொம்ப உறுதியா இருந்திருக்காரு. நம்பகத்தன்மை. சொன்னா சொன்னபடி செய்வார்.
கொடுத்த வாக்க மீற மாட்டார். இந்த ஒரே ஒரு குணத்துக்காகவே அவர் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தோட தலைமைச் செயல் அதிகாரியா உயர்ந்தாரு. நம்பவே முடியல. படிக்கிறதுலயே சிரமம் இருந்த ஒருத்தர் CEO ஆகிட்டாரா? ஆமா, திறமைய விட நம்பகத்தன்மை எவ்ளோ முக்கியங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்க முடியாது. நிச்சயமா. இது முதலீட்டாளர்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ஒரு பாடம். வாழ்க்கையில ஜெயிக்க ராக்கெட் சயின்ஸ்லாம் தெரிய வேண்டாம். நம்பகத்தன்மை மாதிரி சில எளிமையான நல்ல குணங்கள் இருந்தாலே போதும். ஆ, இது அவரோட மகன் சார்லஸ் ஜூனியர் சொன்ன ஒரு சின்ன கதை அழகா விளக்குது. மங்கர் அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்த அட்வைஸ் இதுதான். ஒருத்தர்கிட்ட இருந்து காரை கடனா வாங்கினா அதை திருப்பி கொடுக்கும்போது முழுசா பெட்ரோல் போட்டு திருப்பி கொடுக்கணும். அட, இது சின்ன விஷயமா இருந்தாலும் இதுல எவ்ளோ அர்த்தம் இருக்கு. இருக்கு இல்லையா? இது வெறும் பெட்ரோல் போடுறதில்ல. இத நியாயம், மரியாதை, மத்தவங்களோட நேரத்தை மதிக்கிறது, நாம ஒரு நம்பகமான ஆளுன்னு காட்டிக்கிறது எல்லாமே இதுக்குள்ள அடங்கியிருக்கு. இதுதான் மங்கரோட வழி. சின்ன சின்ன விஷயங்கள்ல சரியா இருந்தா பெரிய விஷயங்கள் தானா சரியாகும். அப்போ இந்த உரையாடல் எல்லாம் தொகுத்து பார்த்தா சார்லி மங்கரோட அறிவுரைகள் பங்கு சந்தையோட முடிஞ்சு போற விஷயம் இல்ல. இல்லவே இல்ல. அது தெளிவா சிந்திக்கிறது, சரியான முடிவுகளை எடுக்கிறது, ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கைய வாழறதுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டின்னு சொல்லலாம். கண்டிப்பா. கடைசியா அவர் நமக்கு கத்துக் கொடுக்கிற மிக முக்கியமான பாடம் அறிவுசார் தன்னடக்கம். இன்டெலெக்சுவல் ஹியூமிலிட்டி. ஆமா, அதாவது நமக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுங்கிற எல்லைய தெரிஞ்சு வச்சுக்கிறது. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அகந்தைய விட்டுட்டு நம்மளோட சிறந்த கருத்துக்களை கூட கேள்விக்குட்படுத்தி அது தப்புன்னு தெரிஞ்சா அதை அழிச்சிட்டு புதுசா கத்துக்க தயாரா இருக்கணும். அருமை. இந்த உரையாடலின் கடைசியில மங்கர் இளைஞர்களுக்கு சொன்ன ஒரு ஆலோசனையும் உங்களோட பகிர்ந்துக்க ஆசைப்படுறேன். அவர் சொன்னார், ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்ததை விட ராத்திரி தூங்க போகும்போது உங்களை நீங்களே கொஞ்சம் புத்திசாலியா மாத்திக்கோங்க. மெதுவா படிப்படியா தான் முன்னேறுவீங்க. ஒவ்வொரு நாளும் அங்குலம் அங்குலமா போராடுங்க. இந்த சிந்தனையுடன் உங்களை விட்டு செல்கிறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மங்கர் சொன்ன அந்த மோசமான வாழ்க்கைக்கான வழிகள்ல இன்றைய டிஜிட்டல் உலகத்துல நாம கவனக்குறைவா நமக்கே தெரியாம சிக்கிக்கொள்ள வாய்ப்புள்ள வழி எதுவா இருக்கும்? சிந்தித்து பாருங்கள்.